டாக்டர் பிளஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு, வெயிட் லாஸ். இந்த வெயிட் லாஸ்ல பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கு. ஏர் பாடி, ஃபேட் பாடி, இது ரெண்டையுமே ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய உடல் எடை ஒபிசிட்டியை அழகாக பேலன்ஸ் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே பார்த்தீங்கன்னா அவங்க குண்டா இருப்பாங்க. சில பேர் நல்லா தான் சார் இருந்தேன், இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டேன், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு, நான் வீட்லேயே உட்காந்து பண்ணேன், நான் அந்த நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருந்தேன், இல்லைன்னா ஏதோ ஒர்க்லேயே இருந்தேன், இல்லைன்னா தூக்கம் சரியில்லை, பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டாயிட்டேன். ஆஃப்டர் ப்ரெக்னென்சியில் நான் ஒரு குண்டாயிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் பால் கொடுத்துட்டே இருந்தேன், நிறைய சாப்பிட வேண்டியிருந்துச்சு, பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டாயிட்டேன். இப்படி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒபிசிட்டி ப்ளஸ் இந்த குண்டாகிறது, தொப்பை மட்டும் இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கை கால் சதையெல்லாம் தனியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா ஸ்லிமாக தான் இருப்பாங்க. இப்படி தேவையில்லாத கொழுப்புகளை குறைப்பதற்கான ஒரு விஷயம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் இங்கே மெயினாக விளையாடுறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா ராஜ உறுப்பாகிய ஃபேட். இந்த ஃபேட்டை எங்கே போய் உட்காந்துருக்குன்னா லிவரில். இந்த ஃபேட்டி லிவர் தான் ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட். இதுதான் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரித்து கொடுக்குற மிகப்பெரிய ராஜதந்திரி. இவரு பாதிக்கப்பட்டால், இல்லை இவரு சோர்ந்து போனால், இல்லை இவரு தூங்கிட்டா, இல்லைன்னா ஒரு மயக்கமாயிட்டா, இல்லைன்னா அவர் செத்துட்டா, இவ்வளோ பிரச்சனைகளும் இந்த ஃபேட்ல நிற்கும். இப்படி நான் நிறைய விஷயம் நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இது ஒர்க்கே ஆகலை. இந்த ட்ரை பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்குறோம். ஒரு வாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்ரை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஃபேட் பாடி, ஏர் பாடி, உள் கொழுப்பு, வெளி கொழுப்பு, இப்படி பல விஷயம் இருக்கும். ஹீட்னால உருவாக்கக்கூடியது, ஹீட் இல்லாமல் இருக்கிறது, இதுதான் டயக்னோசிஸ். இதனால என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கலான விஷயம் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆவாங்க. அப்பா சூப்பர் நினைப்பாங்க, பார்த்தீங்கன்னா திடீர்னு அது எந்த அளவில் இருந்தாலும் அதோட பெருசாவாங்க. இது ஹார்மோன் பேலன்ஸ், ஸ்டீராய்டு ப்ராடக்ட், சீக்கிரமாக உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் இருக்குது. படிப்படியாக ஏறின அந்த கொழுப்பை படிப்படியாக குறைச்சா மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும். இல்லைன்னா மூளையும் கொழுப்பு தான். இந்த மூளையில் இருக்கக்கூடிய ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும், நீர்ச்சத்து ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. வெயிட் லாஸ்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஆனால் நேச்சுரலாக பண்ணுங்க, நிதானமாக பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த ஸ்லிம் ஆவீங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் அப்படி உள் வாங்கி திருப்பி பெருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் விஷயம். இந்த சீக்கிரட்டை செலவை புரிஞ்சுக்கோங்க. ஹேர் பாடி, அதே மாதிரி ஏர் பாடி, ஃபேட் பாடி, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் பாயிண்ட்ல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஃபி வித் லெமன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை பேலன்ஸ் பண்ண வேண்டும். அதான் முக்கியம், பேலன்ஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஒரு வாரம் தான் நான் எடுக்கிறேன், இந்த முயற்சி பண்ணுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு வாரம் தான். இந்த விதை போட்டாலே முளைக்கிறதுக்கிட்டு ஒரு 48 நாள், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது பார்த்தீங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நிலம் மணலாக இருக்கலாம், அடுத்தது ஸ்ட்ராங்கான மணலாக இருக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாறையாக இருக்கலாம். அந்த முட்டி மோதி முளைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிது பாருங்க. அதே மாதிரி உங்கள் உடம்பும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கலாம், சாஃப்டாக இருக்கலாம், ஊளை சதையாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராங் மசிலாக இருக்கலாம். அதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா. பாடி தகுந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் எடுத்தேன், எனக்கு நான் ஒரு வாரம் எந்த ரிசல்ட், ஒரு வாரத்தில் எப்படி ஒரு கொழுப்பை நம்ம குறைக்கணுன்றது பேசிக் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்காது. ஒரு சில பேருக்கு உள் பக்கத்துலேருந்து ரூட்லேருந்து குறைஞ்சி வரும், சில பேருக்கு வெளிலேருந்து குறைஞ்சி வரும், சில பேருக்கு மிட்லேருந்து குறைஞ்சி வரும். இதுக்கு டைம் 48 days. எந்த ஒரு ப்ராடக்ட் அது எது வேணாலும் இருந்துட்டு போகுது, நீங்கள் எடுத்து 48 நாள் டைம் கொடுங்க. அதில் உங்களுக்கு குறையல அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஃபஸ்ட் லைட்டாக குறைய ஆரம்பிக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 கிலோ குறைய ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம் ஆவீங்க. குறைஞ்ச அந்த தசைகளை இருக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். நீங்கள் குண்டாக இருக்கீங்க, குறைஞ்சிச்சுன்னா அந்த தோல் மட்டும் தொங்குறதுக்கா? நீங்கள் உள்ள குறைக்கும், உங்களோட பாடி அதை உங்களோட ஸ்கின்னை ஸ்கின் பண்ணும், அதை மீன் டைட்டனிங் பண்ணணும். இந்த இரண்டையுமே நம்ம பண்ணணும். அவுட் அப்ளிகேஷன், இன் அப்ளிகேஷன், இதை பண்ணோம்னா மட்டும்தான் கரெக்டான ஸ்லிம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோடு கோடாக தெரிய ஆரம்பிக்கும், இந்த ஸ்கெட்ச் மார்க் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கெட்ச் மார்க் குறையத்துக்குலாம் சூப்பரான ஒரு டிப்ஸ் இதிலே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது காஃபி வித் லெமன். காஃபி பவுடர் சிக்கரி கலக்காம, சிக்கரி அப்படின்னாக்கா இந்த கலரை சேர்க்காம இருக்கிறதுக்கு வைப்பாங்க, கலர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் போயிட்டு காஃபி கொட்டை அரைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கி வச்சுக்கோங்க. சிக்கரி அப்படிங்கிறது அவங்க கலருக்காக சேர்ப்பாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த காஃபியை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுன்னா அந்த காஃபி டிகாஷன் ஆகிடுது பார்த்தீங்களா, அது ஒரு டம்ளர். இதமான சூடில் என்ன பண்ணுறீங்க, லெமன் ஒரு 1/2 புழிஞ்சுக்கோங்க. இது எல்லா பாடிக்குமே செட் ஆகும், ஏர் பாடி இல்லைன்னா ஃபேட் பாடி. ஏன் அப்படின்னா இது உள்ள ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். இதுதான் கரெக்டான நேர்த்தியான முறை. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வாங்க. இதை எடுத்துகிட்டு வர இது உள்ளே போய் கொழுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கோ ஹார்டாக இருக்கோ லிவரை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இது ஃபேட்டில் இருக்கவங்க எடுத்திங்கன்னா சூப்பர் ஆகிடும். இது ஒரு நாள். அடுத்த ஒரு நாள் ஜூஸ் இருக்குது. இதான் புதினா கொத்தமல்லி தலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி போட்டு ஜூஸ் அடிங்க. ஒரு டம்ளரில் ஜூஸாக அடித்து ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு லைட்டாக லெமன் ப்ளஸ் லைட்டாக இந்து உப்பு. இது ஒரு நாள். காஃபி வித் லெமன் ஒரு நாள்,
அடுத்த நாள் என்ன பண்றீங்கன்னா புதினா ஜூஸ் இல்லைன்னா கொத்தமல்லி ஜூஸ், ரெண்டையும் சேர்ந்தல போட்டாலும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் காலையில எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த லிவர்ல இருக்கக்கூடிய கொழுப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப லிவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது பிரிச்சிடும் பாருங்க, நல்லது கொட்டுது. அப்ப மருந்து எங்க வேலை செய்யுது, எங்க உங்களுக்கு இருக்குதுன்னா லிவர்ல இருக்கக்கூடிய விஷயம். ஒருத்தன் கண் பார்வை கம்மியா இருக்கு அப்படின்னால இங்க ஃபேட்டி லிவர், நீங்க டெஸ்டே எடுக்க தேவையில்லை. கண்ணில் எனக்கு பிரச்சனை, கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா லிவரை நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை, அங்கே ஃபேட் வந்துருச்சு. அந்த ஃபேட் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கலை, அதனால தைராய்டு அடிச்சிடும். தைராய்டு கிளாண்டில் கொழுப்பு படியும், அது இயங்க மறுக்கும், இயங்க தொடங்காது, அப்படியே நின்றுடும். அப்போ அவங்க தட்டி ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறதுல அது இந்த புதினா ஜூஸ். தைராய்டில் இருக்கவங்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி ஜூஸ் அழகாக காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும். அப்படியே பார்த்தீங்கன்னா தைராய்டு பேலன்ஸில் வந்துட்டு இருங்க. ஹைப்பர் என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஸோ இது பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ என்ன, காஃபி வித் லெமன் ஒரு நாள் ப்ளஸ் புதினா கொத்தமல்லி ஜூஸ் அப்படியே அடுத்த நாள் இப்படி ரொட்டீனாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இதுலேயே அவ்வளோ அழகாக நீங்கள் ஸ்லிம் ஆகிறது பார்க்கலாம். வாரத்துக்கு 2 கிலோ அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் டைட்டனிங்க்கு மேலே போகக்கூடிய ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாக் சீட் ஆயில்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் ஆலிவ் ஆயில், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கை தனியாக அந்த சதை தொங்குது, தொப்பையாக இருக்குது, அழகாக போட்டு நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைன்னா நல்லா ரப் பண்ணிங்கனாக்கா உள்ளேயும் இப்போ நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அவுட் அப்ளிகேஷன் இல்லை, எனக்கு வெறும் ஸ்லிம் மட்டும்னாக்கா அந்த ஆயில் தர வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு வந்து தொப்பை அதிகமாக இருக்கிறதுக்கு சேர்த்து சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆக இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் இந்த ஃபேட்டி லிவருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வெயிட் லாஸ்க்கு டோட்டலாக என்ன இருக்குது, கொள்ளு கஞ்சி ரொம்ப முக்கியம். கொள்ளு சூடுன்னு சொல்லுவாங்க, கொள்ளோட சீரகத்தை சேருங்க, சூடு கிடையாது. கொள்ளு ரொம்ப முக்கியம். கொள்ளு வந்து ஒரு 100 கிராம், ஃப்ளெக்ஸீட் ஆயில், அதாவது ஃப்ளெக்ஸீட்னு வச்சுப்பாங்க பிள்ளைங்களுக்கு, ஆலிவ் விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிவ் விதை கிடையாது, ஆலிவ் விதை. இது 100 கிராம், கொள்ளு 100 கிராம், ஆலிவ் விதை ஒரு 100 கிராம், ஜீரகம் ஒரு 100 கிராம், வெந்தயம் ஒரு 100 கிராம், ப்ளஸ் சோம்பு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் சொல்லுவாங்க சோம்பு எதுக்கு சார், சிறு சீரகம் பெரு சீரகம், சோம்பு சீரகம் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஜென்ரலாகவே எடுத்து வந்தாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சோம்பு சோம்பலை முறிக்கும், ஜீரகம் அகத்தை சீர் செய்யும், தேவையில்லாத கொழுப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணும். ஆக கொள்ளு 100 கிராம், ஃப்ளெக்ஸீட் அதாவது ஆலிவ் விதை ஒரு 100 கிராம், உங்களுக்கு வந்து ஜீரகம், சோம்பு ப்ளஸ் வெந்தயம். வெந்தயம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வெந்தயம் நேச்சுரலாக அயன் கண்டென்ட், பிளட் கண்டென்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, வெந்தயம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அயச்சந்திரம் நிறையா கிடைச்சிட்டு இருக்கு. அந்த அயனுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது நேச்சுரலாகவே வெந்தயத்தில் இருக்குது. இன்சுலின் பெருக்கி, இன்சுலின் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா இந்த ஒபிசிட்டி வராது. பேலன்ஸ் அழகாக கொடுத்துரும். அப்போ பாருங்களா, இந்த காம்பினேஷனில் ஒரு பவுடர் செஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமானது. இதில் சுக்கு வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் ஆகும். சார் கொள்ளு சூடாகுது சார், சீரகத்து அது பேலன்ஸ் பண்ணிடும் சார். எனக்கு ரொம்ப மலைக்கட்டு வந்துருக்கு சார், இந்த சோம்பு சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது அதுக்கு தான். ஸோ அப்போ வந்து வெந்தயம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இந்த மலைக்கட்டு ஓல்டு கழிவுகள் இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். பாருங்கள், மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கொள்ளும் அந்த ஃப்ளெக்ஸைடு, இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். இந்த அதனால ஏற்படக்கூடிய ஹீட்டு, மலைக்கட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ஹீட்னால வருது பார்த்தீங்கன்னா, இதை பேலன்ஸ் பண்ணுது. அதெல்லாம் தாண்டும் போது இன்சுலின் கரெக்டாக வேலை செஞ்சிச்சுன்னா நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதை கரெக்டாக செக்ரேட் பண்ணக்கூடிய வெந்தயம் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் காலையில். அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து நம்ம புதினா ஜூஸ் எடுக்கிறோம், ஒரு நாள் வந்து லெமன் ஜூஸ் எடுக்கிறோம், மீன்ஸ் லெமன் வித் காஃபி எடுத்துக்கிறோம் இல்லையா. இதை எடுத்துக்கிட்டே வரும்பொழுது இந்த பவுடர் இறச்சி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்த பிறகு இந்த ஜூஸ் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதுக்கு 1/2 hour கழிச்சு இது ஒரு ஸ்பூன் போட்டு கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ரூல்ஸ். அப்போ தான் உங்களுக்கு லைஃபாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு ஏர் பாடி இல்லைன்னா ஃபேட் பாடி இதெல்லாம் நீ போய் செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோ ஸ்லிம் ஆகிட்டே வந்துட்டு இருப்பேன். இது போதுமான விஷயம். இரவு படுக்கும் பொழுது கடுக்காய், இது வந்து தடுமாறி இருக்கக்கூடிய விஷயம். கான்ஸ்டிபேஷன் வருது, ஹீட்டை குறைக்கிறதுக்கு இது எல்லாமே. கடுக்காய் 1 ஸ்பூன் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. ஃப்ரீ மோஷன் இருக்கும். இப்போ களைச்சி வச்சிருக்கிற கொழுப்பை வெளித்தள்ளணும் இல்லையா, அங்கே தான் கடுக்காய் வேலை செய்யுது. உள்ளே இருக்கு, உள்ளே திருப்பி படியக்கூடாது. அழகாக உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி மோஷனில் போகிறதுக்கான ஒரு உந்துதல், ஒரு ஸ்பீட் பாஞ்ச், அது இந்த கடுக்காய் பண்ணும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஓல்டு கழிவு, அதுக்கப்புறம் இப்போ இந்த கொழுப்பை கழிக்கிறதுக்கான கழிவு, இதை வெளியில் ஏற்றணும் இல்லையா அதுக்கு. அப்போ நீங்கள் இதில் வந்து பேதி ஆகுமா சார், பேதிகா கிடையாது. நீங்கள் இந்த மோஷன் போகும்பொழுதே நீங்கள் அதை வாஷ் பண்ணும் பொழுதே உங்களுக்கு அந்த கொழுப்பு கரையுதுங்கிற ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தடில் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு அற்புதமான ஒரு பேராற்றல். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பு உடம்புக்கு அவசியம். இதைத்தான் கண்ட ப்ராடக்டை எடுத்துக்கிட்டு நம்ம கூடிய நல்ல கொழுப்பையும் கரைச்சி கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணி தடதடன் ஆயிடும்.
என்னப்பா வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்டு தடத்தரண்டுக்கு வெயிட் என்னமோ ஒரு மாதிரி என்னமோ உடம்பு ஊதி விட்ட மாதிரி ஆயிடுச்சு, நல்ல கொழுப்பும் சேர்ந்து போகுமே. அதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்டுக்கு கொழுப்புன்னு தெரியும், அது நல்ல கொழுப்பா கெட்ட கொழுப்பான்னு தெரியாது. பிரெயினும் ஒரு கொழுப்புக்கு சமம் தான், அதையும் சுருங்க வச்சிரும். அப்போதான் என்னன்னே தெரியாம நம்ம ஒரு பார்க்கின்சன் சென்ஸ்குள்ள போவோம். என்னமோ தடதடன்னு ஆயிடுச்சு, எனக்கு அப்பப்போ மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. எங்க உங்களோட சத்தும் சேர்ந்துல போகுது. அதாவது தேவையில்லாத கழிவு போகணும், ஆனா தேவையுள்ள கழிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் போனுச்சுன்னா. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே அதில் மைனஸ் போகணும், ப்ளஸ் போகக்கூடாது. அப்போ அதுதான் இதற்கான விஷயங்கள். சில பேர் வெறும் கொள்ளை மட்டும் போட்டுட்டு உடம்பு சூடாயிடுச்சு சார் அதுக்கப்புறம் விட்டு போயிடுவாங்க. கொள்ளை எடுக்கக்கூடாது தனியாக, ஆனால் அது கொழுப்பை குறைக்கும், ஹீட் அதிகம். அதுக்கு தான் சீரகம், சோம்பு. அதுக்கப்புறம் இன்சுலின் தேவைப்படும் அந்த இடத்துல இந்த வெந்தயத்தை கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் காம்பினேஷனில் தான் நம்ம முன்னோர்கள் பார்த்து பார்த்து செஞ்ச விஷயங்கள். அப்போது இப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிவரும் நல்லா இருக்குது, அது அவ்வளோ அழகாகிடுது, தைராய்டு கிளாண்ட் நல்லா ஆகிடுது. ஸோ பரம்பரையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது வந்து என்னுடைய ஹெரிடிட்டரி, அதையும் உடைக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா சொல்லிடுறேன். வில்வம் பொடி. வில்வம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, வில்வம் பார்த்தீங்கன்னா வெல்வோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் வியாதியையும் வெல்லும், உங்களுக்கு எல்லாத்தையும் வெல்ல வைக்கக்கூடிய வெல்வம், அதான் வெல்வம். ஸோ அந்த வில்வத்தை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சாயந்தரமோ காலையிலோ ஒரு டீஸ்பூன் எடுத்து வந்தீங்கன்னா இந்த மரபுல வரக்கூடிய வியாதிகள், சர்க்கரை அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு, எனக்கு கேன்சர் அப்பா அம்மாவுக்கு இருக்கு, நான் என்ன பண்ணுறேன்னு பயப்படுறாங்க பார்த்தீங்களா. ஏன் இந்த பதிவை நான் இதிலே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒபிசிட்டியும் பரம்பரையில் வருது. அப்பா அம்மாவுக்கு உண்டா இருந்தாங்க, அப்பா அம்மாவுக்கு தலைமுடி போயிடுச்சு, எனக்கு அப்பா அம்மாவுக்கு வலிக்கையாக இருந்துச்சு, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா இந்த வில்வத்தை எடுத்துகிட்டே வந்துடணும். நல்லா இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா இப்போயே எடுத்து ஆரம்பிச்சிடும். இந்த டிஎன்ஏல தொடர்ந்து தொத்திட்டு வருது பார்த்தீங்கன்னா பேட் கர்மா, இல்லை இங்கே கொஞ்சம் இதையும் சொல்லிடுறேன். பேட் கர்மா அந்த வியாதியும் சேர்த்து டிஎன்ஏல வருது பார்த்தீங்களா, அது கட் ஆகிடும். இதுதான் இவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இந்த வில்வத்துக்குள்ள குணமே அது நேச்சுரல் ஸ்டீராய்டு. உங்களோட அப்பா அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய தாத்தா பாத்திட்டேருந்து மூணாவது ஜெனட்டிக்லேருந்து வர்றது தான் பார்த்தீங்கன்னாக்க சொல்லுவாங்க இது ஜீனில் வருது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த வியாதி கண் கோளாறு வருது சார், இது உங்கள் அப்பா அம்மாவுக்கு எது இருந்துச்சா இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சான்னு கேட்பாங்க. பிகாஸ் டிஎன்ஏ உங்களோடையும் கட் ஆகிடும். இந்த பிரச்சனை உங்கள் சந்ததிகளுக்கும் வராது. இந்த வில்வத்தை எடுத்துகிட்டு வந்தால் உடம்பையும் சுத்தம் பண்ணும், ஹெல்த்துக்கும் நல்லது, நல்ல போஷாக்கு கொடுக்கும், எந்த ஒரு வியாதியும் வராமல் தடுக்கும், சுகரை பேலன்ஸ் பண்ணும், பிபியை பேலன்ஸ் பண்ணும், வராமையும் தடுக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வில்வத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. வில்வ இலையாவும் காலையில் எடுத்து 2 மென்று சாப்பிடலாம், ஈவினிங் டைமில் 2 சாப்பிடலாம். ஸோ வில்வம் எடுக்கும் பொழுது தொடர்ந்து வரும் கர்மா, தொடர்ந்து வரும் வியாதி, கர்மாவில் வரக்கூடிய வியாதி, இதெல்லாம் வில்வம் சாப்பிடும் பொழுது அது நிறுத்தி வைக்கப்படும். ஸோ இப்படி எடுக்கும் பொழுது ஏன் இது நடுவில் உள்ள கூட்டன்னா இந்த ஒபிசிட்டியும் அந்த விஷயத்தில் இருக்குது. அது உடம்பையும் குறைக்கும், கொழுப்பையும் பேலன்ஸ் பண்ணும். இதை மறந்துடக்கூடாது. ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவு நன்றாகவே இருக்கும். அதனால நிதானம், இந்த வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நிதானம் இருந்துச்சுன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு சாப்பிட்டுட்டு சும்மா 2 நாள் சாப்பிட்டுட்டு ஐயா அந்த சொன்னார் ஒன்றும் செய்யலை நடக்கவே இல்லை, அடுத்தது இன்னொருத்தவங்க சொல்கிறது அதில் கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு போய் உடனே போய் 3 நாள் நல்லா வெயிட் போட்டு பார்த்து ஐயோ ஒன்றுமே குறையிலன்னு அடுத்து போயிட்டு இந்த ஒற்றை உரையில் ஒரு கத்தி நிலையும் மற்றொன்று வைத்தால் மறுக்கத்தி நிலையும், இதில் எதுவுமே தீர்வு கிடைக்காம கடைசியில் உடம்பை கெடுத்துட்டு தான் மிச்சமாக இருக்கும். முக்கியமாக கிட்னி போயிடும் கண்டதெல்லாம் சாப்பிடும் பொழுது. ஸோ இந்த மருந்தெல்லாம் சாப்பிடும் பொழுது கழிவு ஏற்றப்படும் இல்லையா அவங்களால இருக்கலாம். அப்போ கிட்னி நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் வெந்தயம், அதுக்கு தான் சீரகம், அதுக்கு தான் வந்து சோம்பு. சீரகமும் சோம்பும் ஒரே மாதிரி இருக்கே சார், ஒவ்வொரு குணமும் வேற. சோம்பலை முறிக்கும். இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சு உட்காந்துருப்பீங்க, நைட்டெல்லாம் பிளான் பண்ணுவீங்க, அடுத்த நாள் செய்ய முடியாது. ஸோ சோம்பலை முறிக்கும்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அது அவ்வளோ பிளட் பியூரிஃபையர் சோம்பு. ஸோ மிக முக்கியமான விஷயங்கள் அஞ்சரைப்பட்டியில் இருக்கு, நம்ம வெளியே தூரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ கான்சென்ட்ரேட் அஞ்சரைப்பட்டி, நம்ம முன்னோர்கள் வார்த்தை, மிக அற்புதமான வாழ்க்கை அமையும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.